இங்க ஒரு அம்மா சாப்பாடை ரெடி பண்ணி அவங்க பையனை கூப்பிடுறாங்க, வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குமா, முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவங்க அம்மாவே சாப்பாடு எடுத்து ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கேக்குறான், இன்னைக்கும் பச்சை புளி ரசமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வேற ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன், தினமும் நீ இப்படிதான் சொல்ற அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறான். திரும்பவும் அவங்க அம்மா அதே சாப்பாடையே செஞ்சு ஸ்கூலுக்கும் கட்டி கொடுத்துடுறாங்க. லஞ்ச் பிரேக் அப்போ அவன் சாப்பிடலாம் அப்படின்னு டப்பாவை திறக்கிறப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து பச்சை புளி ரசம் தான் இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கிண்டல் பண்ணிடுவாங்க. உடனே அந்த பையன் கொண்டு போய் சாப்பாடை குப்பை தொட்டியில கூட்டிட்டு வந்துருவான். திரும்பவும் அவங்க அம்மா நைட்டுக்கும் அதையே வச்சிருப்பாங்க. சாப்பிட வாப்பா அப்படின்னு திரும்பவும் கூப்பிடுவாங்க. அவன் ரொம்பவே கோவமா அப்படியே ஹோம்ஒர்க் எழுதிட்டே இருப்பான். ஹோம்ஒர்க் எழுதுறானேன்னு அவங்க அம்மா ஊட்டுறதுக்காக போவாங்க. அவன் ரொம்பவே வேகமா கோவத்துல சாப்பாடு தட்டை தட்டி விட்டுருவான். அவங்க அம்மா பலார்னு ஊங்கி ஒரு அறை வச்சிருவாங்க. அவன் ஸ்கூல்ல நடந்தது எல்லாமே ரொம்ப சோகமா சொல்லுவான். உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, நான் உனக்கு நாளைக்கு கண்டிப்பா வேற ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனே புரிஞ்சுக்கிட்டு தட்டை வாங்கி சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை, அதனால மாத்திரை போட்டுப்பாங்க. அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு மெடிக்கல்ஸ்க்கு போறாங்க. அங்க மருந்து மாத்திரையோட விலையெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால 4 மாத்திரை மட்டும் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா மெடிக்கல் ஷாப்காரரு ஒரு அட்டை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மாத்திரையே வாங்காம அப்படியே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அவங்க அம்மா. நிறைய காயெல்லாம் வாங்கி கூட்டு, குழம்பு, சாம்பார், ரசம்னு சொல்லிட்டு வித்தியாசமா அந்த பையனுக்கு சமைச்சு போடுறாங்க. அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஒரு மாசமா அவங்க மாத்திரையே வாங்காம மாத்திரையே சாப்பிடாம இருந்ததுனால அவங்களோட நோய் ரொம்ப கொடியதா மாறிடுது. அவங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க உடம்பு சரியில்லாம இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவோட இழப்ப தாங்க முடியாம அவன் ரொம்பவே சோகமா இருப்பான். அந்த நேரத்துல அவனோட ஹெட் மாஸ்டர் வருவாங்க. உங்க அம்மா உன்னோட 10வது கிளாஸ் வரைக்கும் பணம் கட்டிட்டாங்க, நாளைக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டப்பால சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க. அந்த டப்பாவை திறந்து பார்த்தா அதுல சாம்பார் சாதம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா எப்பயும் செய்யற பச்சை புளி ரசத்தை அவனே செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட புடவையை விரிச்சு அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிடுறதா நினைச்சு அவன் சாப்பிடுறான்.